வெறும் 1 இன்ச்சு வயரிங் பைப்பை வச்சு நம்ம அழகான சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி 10 ப்ளக்கு 10 சாக்கெட் இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சுவிட்ச் பாக்ஸை ரெடி பண்ணலாம். முதல் முறையாகவே யூடியூப்பில் இவ்வளோ பெரிய சுவிட்ச் பாக்ஸ் மேக்கிங் வீடியோ யாரும் போட்டதில்லை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சுவிட்ச் பாக்ஸ் வீடியோ போடுறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த சுவிட்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா 10 சாக்கெட்டு, 10 சுவிட்சு, அப்புறம் 1 இன்ச்சு வயரிங் பைப்பு, 2mm பைப் பார்த்திங்க அப்படின்னா 30 இன்ச்சில் 2 பைப்பு, அதுக்கப்புறம் அதே பைப்பில் 1 இன்ச்சு சைஸில் 2 பைப்பு, 3/4 இன்ச்சு வயரிங் எல்போ 4 பீஸு, அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிட்சு அண்ட் சாக்கெட்டு ஜிஎம்மில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச்சு பைப்பில் இந்த மாதிரி எல்போவை பாஸ் ஷேப்பில் லாக் பண்ணிடுங்க. இந்த 2 பீஸையுமே அதே மாதிரி சொருகிக்குங்க. இப்போ அந்த 30 இன்ச்சு பைப் எடுத்து இந்த 3/4 இன்ச்சு எல்போக்குள்ளே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நல்லா அழுத்தி சொருகினீங்கன்னா டைட்டாக ஏறிடும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கொயராக. இதில் நம்ம இப்போ சுவிட்ச் அண்ட் சாக்கெட்டை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு ஸ்டார் ஸ்க்ரூ இதுக்களவாக நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இது ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம ஸ்க்ரூ ஏற்றிடலாம். அதில் ஓவரால் எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வயரிங் பண்ணணும். உள்ளுக்குள்ளே நம்ம லூப்பிங் அடிக்கணும் ஒவ்வொரு ஸ்க்ரூவும், ஒவ்வொரு சுவிட்சுக்கும் சாக்கெட்டுக்கும். அதுக்கான டயக்ராம் உங்களுக்கு இதில் ஃபோட்டோவில் காட்டுறேன். ஸோ நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே வயரிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றுக்கும் கலர் வைஸ் வயரிங் பண்ணியிருக்கிறேன். இப்போ 3 மீட்டரில் 2 கோர் கேபிள் 1.5 2 கோர் கேபிள் எங்கிட்ட இருக்குது. இதை நான் ஒரு சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நான் இதில் லூப் பண்ணிக்கிறேன். பிளாக்குக்கு பிளாக்கு, ரெட்டு ஒயருக்கு ரெட்டு நான் லிங்க் பண்ணிக்கிறேன். 2 கோர் ஒயருங்கிறனால எடுத்து டம்மி பண்ணிடுறேன். இப்போ ஒரு எல்இடி பல்ப் இருக்குது. ஸோ பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டிமேஷனுக்காக ஒரு எல்இடி பல்ப் இதில் செட் பண்ணிடலாம். அதில் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு இந்த எல்இடியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு சுவிட்சில் இருந்தே ஃபேஸ் நியூட்ரல் டைரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ ஓவரால் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதுக்கு பவர் கொடுத்து பார்த்துடலாம். எதுவும் ஷார்ட் இருக்கா இல்லை எதுவும் லைன் ப்ராப்ளம் எதாவது இருக்கா அப்படின்றதுக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ சுவிட்ச் பாக்ஸ் பின்னாடி ஓப்பனாக இருக்கிறனால அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டு அது ஸ்ட்ரைட்டாக ஆக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஹாட் ஏர் கன் இருந்தனால நான் அதில் ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேஸ் அடுப்புலேயே ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளைன் சீட்டு கிடச்சிரும், நம்ம பிவிசி சீட்டு. இதை நம்ம வச்சுருக்க சுவிட்ச் பாக்ஸில் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு மார்க் பண்ணி 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ண பீஸை கரெக்டான இதில் வச்சு ஸ்க்ரூ அடிச்சிடலாம். இப்போ எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஒரு சூப்பரான 10 ப்ளக்கு 10 சுவிட்சு உள்ள எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா ப்ளக்லையும் லைன் வருது. கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த சுவிட்ச் பாக்ஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லவும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் தகவல் அண்ட் பிவிசி ஐடியாஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.